எங்க ஓடுற பஸ்ல எல்லாத்தையும் கலெக்ட் போட்டு உடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு காட்சி பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி கக்கா வருது அப்படின்னா டிரைவர்கிட்ட போயிட்டு ஓரம் கட்டினா ரொம்ப முடியலன்னு அப்படி சொல்ல மாட்டாங்களா? ஓடுற பஸ்லயே சீட்டை தூக்கி அதுலயே அப்படி உட்காந்து இப்படி இருந்து வச்சு சீட்டை மூடிட்டு காலையில எதுவுமே தெரியாம ஓடி போயிடுறாங்க. சுச்சு அர்ஜென்டா வந்துச்சுன்னா அப்பயும் டிரைவர் ஓரம் கட்டினா சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவங்க ஓரம் கட்டிடுவாங்க, ஒரு பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டுவாங்க. அதை கூட சொல்றதுக்கு மேல் வெளிச்சு போயிட்டு சங்கோஜப்பட்டு வாட்டர் பாட்டில பிடிச்சு எடுத்து மூடி ஓரமா வச்சுட்டு போயிடறாங்களா? இவ்வளவு கொடுமை பண்றாங்க. வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நடக்கிறது நடக்கும் சார். இப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து ஏற்றி விட்டு போவாரு. இப்போ அவர் அடுத்த ஸ்டாப்ல ஏறுவார். அதாவது இதனால லாஜிக்கே வியாபாரம் கம்மியாக போகுது. லாஜிக் வியாபாரம் கம்மியாக இந்த ஆன்ஸு கூலிப்பெல்லாம் போடுவாங்க, அப்படியே போடுவாங்க, பெட்டுக்குள்ளே போடுவாங்க, மனச்சங்கடப்படுவாங்க. அதெல்லாம் சொன்னோம்னா அசிங்கமான பொருள் எல்லாம் கிடக்கும். சட்டையில கழட்டி போட்டுருக்காங்க, பாடியும் கழட்டி போட்டுருக்காங்க. பெட்டை தூக்கிட்டு பாத்ரூம் இருந்து வச்சுட்டு பெட்டை அப்படியே தூக்கி மூடி வச்சுட்டு போயிருந்தாங்க. அது யார் அல்வா சார்? மனசாச்சே தொட்டு. மக்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கவர் பண்றதுக்கு குறுக்க மறுக்க நைட்டு டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஆம்னி பேருந்துலயும் ஒரு டிரைவர் என்ன, ஒரு கிளீனர் என்ன இருப்பாங்க. ஸோ மக்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, டிரைவருங்களுக்கு என்ன நைட்டான ஒரு கட்டிங்கை போட்டு ஜாலியா பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே பஸ்ஸை ஓட்டிட்டு போவாங்க. எல்லாரும் இறக்கி விட்டு ஆல்ட்டா போட்டு ஒரு கட்டிங்கை போட்டு அவங்க ஜாலியா போட்டு தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு படிக்காசு சம்பளம் கிம்பளம் ஏன்னா பொருள் கிடைக்கும் எடுத்து சந்தோஷமா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாக எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த டிரைவருங்க, இந்த கிளீனருங்க, இவங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது, எவ்வளவு கொடுமையானது. மேலும் கஸ்டமர்ஸ் அப்படின்ற பேர்ல ஆம்னி பஸ்ல ஏறுறாங்க பாத்தீங்களா, அதுல முக்காவாசி பேர் எப்படி இவங்களோட தாலி அறுக்குறாங்க, இவங்களுக்கு எந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுக்குறாங்க. அதுவும் லவ்வர்ஸ் அப்படின்ற பேர்ல மேல ஏறி பர்த்ல ஏறி எப்படிலாம் அங்க வந்து அட்டகாசம் பண்றாங்க, நிறைய பேர் எவ்வளவு கொடுமைகள் பண்றாங்க அப்படின்றது தான் ஒரு டிரைவரோட வழிகளை இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தவறான எண்ணத்தோட ஏறக்கூடிய காதலர்களால நீங்க ஒரு டிரைவரை எவ்வளவு சங்கடப்படுறீங்க? அதாவதுண்ணே ஏறுவாங்க. நம்ம வந்து அதாவது இப்போ நாங்கள் தென்காசியில் இருக்கோம், எனக்கு கல்லுப்பட்டி வரைக்கும் போர்டிங் உண்டு. அதுக்கு அடுத்து நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். உள்ள நமக்கு வேலை கிடையாது. அடுத்த கேண்டி நீங்கள் உளுந்தூர்பேட்டை தாண்டி வந்தால் போடுவோம். அது வரல உள்ள என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நடக்கிறது நடக்கும் சார். ஆமா, அது ரொம்ப அது நம்ம அது நிறைய பேர் நாங்கள் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். நிறைய கண்டிஷன் பண்ணி இந்த சைடில் கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மனசங்கடமாக இருக்கு. 2 லேடிஸாக டிக்கெட் போடுவாங்க. அப்போது ஒரு ஜென்ஸ் வர்றப்ப நம்ம மறுப்பு தெரிவிப்போம். அப்படி அவங்க பேர் வேறு போய் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே எப்படின்னா டபுள் பர்த் போட்டு சிங்கிள் பர்த் வேறு தனியாக போட்டிருப்பாங்க. வர்றது 2 பேர் தான். இப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து ஏற்றி விட்டு போவார். இப்போ அவர் அடுத்த ஸ்டாப்பில் ஏறுவார். அது பயங்கர ஆட்டம். அது ரொம்ப பெட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இது பயங்கரமாக கிடக்கும் சார். அதாவது இதனால லாஜிக்கே வியாபாரம் கம்மியாக போகுது. லாஜிக் வியாபாரம் கம்மியாக போகுது. ஆமாங்க, இதனால வராங்க பேச்சு போய் போலீஸ் தொல்லை இல்லை, எந்த தொல்லை இல்லாமல் ஜாலியாக போயிட்டு வரலாம்னு வராங்களா சார். அது உண்மை தான் சார். நீங்க அப்பா வயசுல கண்டிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு வந்து டிராவல் பண்ணதுக்கு பெட்டு கொடுத்ததா, இந்த மாதிரி கஜகஜா பண்ற கொடுத்ததாங்க? நாங்கள் ஒன்றும் கேட்க முடியாது. அவங்க காசு போட்டு வராங்க, நாங்கள் கேட்க முடியாது. கேட்டால் நாங்கள் காசு கொடுத்து வரோம், இப்போ வியாபாரம் பார்த்து பேர் போட்டு தான் வரோம், என்னமா இல்லை அப்படிம்பாங்க. நம்ம எதுவுமே கேட்க முடியாது. நம்பர் வந்து ஒரே நம்பர் கொடுக்கறதுனால நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இங்கே ஏறுறாங்கனால அவங்க ஒரே நம்பர் தான் சீட் நம்பரு, ஒரே நம்பர் தான் மொபைல் நம்பர் கொடுக்குறனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வேற ஒரு நம்பரை கொடுத்து ஒன்றா படுத்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. ஆமாம், இப்போ ஒரு சில பொண்ணுங்கள்லாம் 2மே பொண்ணு பர்த்தா புக் பண்றது, அப்போ வந்து பையன் வந்து ஏறுவாம்ல, அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து லேடிஸ் புக் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாதுண்ணே. ஏன்னா நீங்கள் வந்து 2 லேடிஸாக புக் பண்ணியிருக்க, ஒரு ஜென்ஸு ஒரு லேடிஸாக இருக்கீங்க. நீங்கள் வந்து பெருத்து மாற்றிக்கணும், இல்லாட்டி முன்னாடி தான் வந்து உட்காரணும், நாங்கள் இது பண்ணுவோம். ஆமாம், இது படுக்க நீங்கள் வந்து லேடிஸ் புக் பண்ணியிருக்கீங்க 2மே, ஒன்று ஜென்ஸு லேடிஸ் புக் பண்ணால் படுத்துக்கலாம். நீங்கள் 2மே லேடிஸ் புக் பண்ணி ஒரு ஜென்ஸு லேடிஸ் வந்திருக்கீங்கன்னா நாளை அவங்க வீட்டில் கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. இல்லாட்டி பொண்ணுகிட்ட போய் உங்கள் வீட்டு நம்பரை கொடுங்க, 2 லேடிஸ் புக் பண்ணியிருக்கீங்களா என்ன கேட்டு சொல்லி பொண்ணுகிட்ட போய் நம்பரை கேட்போம். அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க, பேச்சு வந்து மழுப்புவாங்க. இதான் நடக்கும். குடும்பம் நடத்தும் வரை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள். ஆமாம், மரமேலாரில் ஒரு ஜென்ஸ் ஏறுறாங்க. திண்டிவனத்தில் ஒரு பொண்ணு வந்து ஏற்றி விட்றாங்க. ஆமாம், திண்டிவனத்தில் பொண்ணு ஏறுறது, அதை தாண்டி இன்னொரு ஆள் ஒரு பையன் ஏறான் ஒரு டோல்கேட்டில். டோல்கேட்டில் ஏறப்போ அந்த பொண்ணு ஏறப்போ 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், இன்னொரு டிக்கெட். ஆனால் நான் உள்ளே வாங்கினா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ வெளியே நிற்காங்க. ஆனால் உள்ளே வாங்கன்னு சொல்லி நீ உள்ளே கூட்டு போயிட்டு அந்த பொண்ணு கூட்டு போயிட்டோன்னே அந்த பையன் வந்து அதை தாண்டி அங்கே ஏறுறாங்க. டிரைவர் என்ன சரி அவர் மனசாட்சி வச்சு அவர் வண்டி எட்டாப்புல, வேற வழி கிடையாதுன்னு சொல்லி வண்டி எட்டாப்புல. இப்படியும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லை, இதெல்லாம் பெட்ல போடலாமா அப்படின்ற மாதிரி என்னென்ன பொருள் கடந்திருக்கு? இந்த ஆன்ஸு கூலிப்பெல்லாம் போடுவாங்க, அப்படியே போடுவாங்க, பெட்டுக்குள்ளே போடுவாங்க. சிலவங்க யூரினே வாட்டர் பாட்டில் போய் அப்படியே வச்சுருவாங்க. ஒரு சீட்டுக்கு பின்னால் யூரின் போய் கவரில் போய் காதை அந்த இதில்
கேண்டஸ்ல அப்படியே கெட்டி வச்சுட்டுலாம் போயிருக்காங்க. வெளியே சொல்ல முடியும், அசிங்கமா விழிப்புணர்வு வேணா அது தெரிஞ்சாத நாளப்புன்னு அவங்களும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடப்பாங்க. சரி இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு என்னென்ன கடந்து ஏசி வண்டியில எல்லாம் நிறைய நடக்கும் சார், அந்த இதெல்லாம் கிடக்கும். ஆமா, அதெல்லாம் ரொம்ப சொல்ல முடியும், அது நம்ம சொல்ல முடியாது சார். அதான் வெளிப்படையா சொல்ல முடியாது சார். ஏன்னா மனசங்கடப்படுவாங்க, அதெல்லாம் சொன்னோம்னா. அசிங்கமான பொருள் எல்லாம் கிடக்கும். குழந்தைகள் உள்ள பொருள்கள்லாம் கிடைக்கு, பெண்கள் உள்ள பொருள்லாம் கிடைக்கதான் செய்யுது. சட்டைகள் வந்து பாலியெல்லாம் கிடக்கு, நான் எடுத்திருக்கேன். எடுத்து நான் தான் கிளீன் பண்ணுறேன். சட்டையில கழுவி போட்டிருக்காங்க, பாடியும் கழுவி போட்டிருக்காங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் பெர்த்தே வண்டியை போட்டது. இந்த மாதிரி நாங்கள் வண்டி உள்ள நீட்டாக வச்சுக்கிறோம். பாதி கஸ்டமர் என்னன்னா எப்படி சொல்ல, உள்ளே சரக்கு போட்டுறாங்க, உள்ளே வச்சு ட்ரிங்க்ஸ் அடிக்காங்க, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்ச பிறகு போகிறேன், அந்த பெட்டில் யூரியம் போயிடுறாங்க, வச்சிடறாங்க. நம்ம நீட்டாக வச்சிருக்கிறோம்ல, போவாங்க போயிருக்கிறாங்க. நீங்க தான் தனியா இறக்கி விடுவீங்களா? யூரின் போயிருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. அடுத்து நம்ம பெட்டை போய் தான் பார்க்க அந்த இடத்துல யூரின் இருக்கும். பெட்டு ஃபுல்லா அப்படியே பெட்டு ஃபுல்லாக யூரின் இருக்கும். அடுத்த ட்ரிப் அவங்கள ஃபோன் போட்டு வசவு கிழிச்சு இந்த மாதிரி தான் அமௌண்ட் கொடுங்க, நான் க்ளீன் பண்ணணும் வைக்கணும் அப்படி சொல்லுவோம். பாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க, பாதிரி மனசு வச்சவங்க 500 கொடுப்பாங்க. பாத்ரூம் போகிறாங்க, யூனியன் பாஸ் பண்ணிடுறாங்க, செல் விட்டு. அதுக்குலாம் வந்து நான் மனசு தேய்ச்சி தான் வந்து இந்த வேலை பார்க்கணும் சார். நிப்பாட்டினாலும் அவங்க அர்ஜென்ட் கூப்பிட்டு வர்றாங்க. சுகர் பேஷண்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாப்படுது. பெட்டு தூக்கிட்டு விட்டுட்டு திருப்பி படுத்துடுறாங்க, இறங்கி போயிடுறாங்க. ரொம்ப அநியாயம் பண்றாங்க வண்டியில எல்லாம். ஒரு பெட்டை தூக்கிட்டு பாத்ரூம் இருந்து வச்சுட்டு பெட்டை அப்படியே தூக்கி மூடி வச்சுட்டு போயிருந்தாங்க. அது யார் அழுவா சார்? மனசாட்சியே தொட்டு சொல்லணும், யார் அழுவா? நைட்டு மூல கண்டக்டு கஷ்டப்பட்டு வண்டி நாங்கள் ஓட்டிட்டு வரோம். கண்டக்டு அள்ளவே மாட்டுக்கான். இப்போ யாரு? ஒரு டிரைவரு தான் கூட நின்று மண்ணள்ளி போட்டு க்ளீன் பண்ண வண்டி. பாதிரி குடிச்சிட்டு வராங்க, ஏன்னா ட்ரிங்க்ஸ் அடித்து வண்டியில் ஏறாங்க, ஏன்னா பக்கத்தில் உள்ள கஸ்டமருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிமோ. நாங்கள் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது அவங்க தகராறு பேசுவாங்க. ஆமாம், நான் குடிச்சிருக்கேன், நம்ம போய் படுத்து கூட வச்சு கூட சொல்லுவாங்க. ஆனால் பக்கத்தில் லேடிஸு பக்கத்தில் படுத்துருப்பாங்க. அதாவது தகராறு நம்ம அந்த இடத்துல இறக்கி விட தான் முடியும். இறக்கி விட்டு நினச்சிவாங்க, நீ நாளை காலையில் அங்கே வண்டி ஓடிக்கூடாது அப்படிம்பாங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. இந்த ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம ஏறுறப்ப நல்லா ஏறுவாங்க. கேன்டீன் எதாவது நிப்பாட்டுறோமா, அந்த இடத்துல ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறது. இப்போ நம்ம ஓட்டுற சிங்கிள் ரோடு அப்படிங்கிறப்ப ஆப்போசிட்டு இங்கேருந்து போகிற வண்டி ரெண்டு வண்டி தான் போகலாம். அந்த இடத்துல அண்ணா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வண்டி நிப்பாட்டுற மாதிரி யாரும் இருக்குது, நிப்பாட்டுறேன் அப்படிம்பா. அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மகிட்ட பிரச்சனை பண்ணாங்க, அப்படி இல்லைன்னா காசு அதிட்டு போயிடுறாங்க. அப்படி போகிறப்ப நம்ம அந்த சீட்டுக்கு நம்ம சுத்தம் பண்ணுறப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டர் கேனில் பெஞ்சு மூடி வைக்கிறது, இல்லைன்னா வாட்டர் கேனை பெஞ்சிட்டு அப்படியே வச்சிடுறது, அப்படியே மூடி போட்டு அப்படியே ஓரமாக வச்சிடுறது. நம்ம அடுத்தடுத்த சீட்டு நம்ம யாரை கண்டுபிடிக்க முடியும்? வர்றது 4 பேர் வந்து கேட்டாங்களா, அதில் 3 பேர் இறக்கி விடுவோம். ரெஸ்ட் ரூம் இறக்கி விடுற இடத்துல இறங்குறது இல்லை. கேட்டால் தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். கிளீனர் ஆளுங்க கிளீன் பண்ணும்போது அவங்களுக்கு செல்போனு, பணம், நகை இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வச்சுப்பாங்க அப்படின்னு உண்மையா? அதெல்லாம் உண்மைதானே. அது எப்படின்னா, ஒரு ஆள் விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போன அப்புறம் இப்போ ஒரு இடத்துல செல்லை இப்போ கிளாம்பாக்கத்தில் இறங்குறான்னு வச்சுக்கோங்களேன், கண்டக்டர் வந்து உள்ளே போக மாட்டாங்க. மேக்ஸிமம் மைக்கில் ஹலோ பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல பெட்டில் செல்லு இருக்கணும். பின்னாடி வர கஸ்டமர் இப்போ இறங்கையில் அந்த இடத்துல செல்லை பார்த்தாங்கன்னா எடுத்து போயிடுவாங்க. அப்போது கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த செல்லு விட்டுட்டு போயிட்டேன். ஆமாம், கண்டக்டர் தான் ப்ராப்ளம், டிரைவர் நீங்கள் தான் பார்க்கணும் வைக்கணும்பாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நான் கண்டக்டர் உள்ளே போய் பார்த்தா எடுத்து வச்சா நான் இருக்குன்னு சொல்லிடுவோம். மற்ற பின்னாடி வர கஸ்டமர் எட்டு போயிட்டாங்கன்னு நான் கூட பதில் சொல்ல முடியாதுல்ல. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கிளீனராக இருந்து உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் கிடைச்சிருக்கு, எதெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆட்கள் கிட்ட கரெக்டாக? எங்களுக்கு கிடைச்சது மொபைல் 2-3 ஒரு 7 மொபைல் விட்டுட்டு போயிருந்தாங்க வண்டியில். ஆனால் கஸ்டமர் ஃபோன் அடிப்பாங்க, மேக்ஸிமம் 8 பேர் கொடுப்போம். அதுபோக புல்டுது கட் போன கீழே கிடந்தாலும் ஒரு கஸ்டமர் கிருஷ்ணன் கோயிலில் இறங்குறாங்கன்னா, அன்னைக்கு புல்டுது கட் போன கீழே அடக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் டிரைவர் முன்னாடி வச்சுக்கிடுவோம். 2வது கஸ்டமர் இறங்குறாங்க, புல்டுது மிஸ் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த ட்ரிப்பாலேருந்து எடுத்து கொடுத்தோம். ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆம்னி பஸ்ஸுக்காரங்க சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டாங்க, நாம சீக்கிரம் வந்தாலும் 5-10 நிமிஷம் லேட்டாக தான் வருவாங்க, அவங்களுக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக லேட்டாக போகிறீங்க? நாங்கள் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறது டைமுக்கு எடுத்துருவோம். ஏன்னா ஆஃபீஸில் நிற்க வைக்க மாட்டாங்க, வண்டி அந்த டயத்துக்கு வெளியாயிரும். ஆஃபீஸை விட்டு பாஸ் ஆயிரும் வண்டி. வெளியில் உள்ள டிராஃபிக்கு, ஏன்னா நம்ம எடுக்கிற டைம், இப்போ நான் ஒரு வண்டி எடுக்கிறேன்னா இதே இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டி கிட்ட ஒரே டயத்தில் கிளம்பும். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஷார்ப்பான டயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன தான் இருக்கும். நம்ம அப்போவுமே நம்ம கால் பண்ணி சொல்லுவோம், வண்டி ஆம்னி பஸ்லேருந்து கிளம்பிட்டு இதில் எலெக்ஷன் கமிஷனில் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன வரும் அப்படின்னு. ஒரு சில கஸ்டமரில் ஏற்றுப்பாங்க, ஒரு சில கஸ்டமர் அப்போ டைம் போட்டிருக்கீங்க அப்படிம்பாங்க. எல்லாரையுமே நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, புரியிறாலும் புரிஞ்சுப்பாங்க. ஆமாம், இதில் அதிகம் படித்தாலும் தான் புரியாமல் பேசுறது. படிக்காதவங்க கூட சரி ஒரு வண்டியாக மட்டும் வருது, சென்னையில் எவ்வளோ வண்டி வருது அப்படின்லாம் நிறையா நடந்திருக்கு.
ஆல்ட்டு போற இடத்துல உங்களுக்கு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு குளியல், கழித்தல் அதெல்லாம் பண்ண முடியுதா? முடியும். இல்லை சார், பாத்ரூம் வசதி கிடையாது. கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் போகிறது கிடையாது. நான் இப்போ கூட பாருங்க பாத்ரூம் வெளியே தான் போயிட்டு வரேன். அங்கிட்டு ஓப்பன் முள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அது போக முடியாது. தூங்குறதுக்கு வாய்ப்பான உண்டான வசதி கிடையாது. பஸ்ஸு தான் டிக்கியில் தான் ஓப்பன் பண்ணி இந்த டிக்கியில் திறந்துட்டு உள்ள பாய் விரிச்சு தான் படுத்து கிடப்போம். இந்த வெயில் இந்த வெயில் நேரத்தில் தூங்கவே இல்லை. நீங்களாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு படுத்தேன், இந்த எந்திரிச்சிட்டேன், வெக்க தாங்க முடியல, வேர்த்து ஊற்றிட்டு வருது, அதோட எந்திரிச்சு வெளியே வரேன். இங்கே கோயம்பேடை பொறுத்தளவு வந்து ரெஸ்ட் ரூமு மெயின், அது சரியாக இல்லை. தண்ணி வசதி அதெல்லாம் இல்லை. மற்றபடி குளிக்கிறது வந்து நாங்கள் கேண்டீனில் தண்ணி பிடிச்சிருவோம். இங்கே வெளியில் அவுட்டர்லன்றது குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். ரெஸ்ட் ரூம் மெயினாக வேணும். ரொம்ப கஷ்டம்ண்ணே. நாங்கள் டிக்கியில் வந்து தெங்காசி தண்ணி பிடிக்கல, ஒரு வாளி தண்ணி தான் நாங்கள் குளிப்போம். ஆமாம், சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்டு படுக்கிறதும் வண்டிக்குள்ளே கொசுக்களில் படுப்போம். இல்லை டிக்கியை திறந்து டிக்கியில் தான் படுப்போம். ஹீட்டா இருக்குமே, கதை ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ண்ணே. இந்த ஹீட்டில் தான் அனுபவிச்சிருக்கோம்ண்ணே. ஒரு சில பேர் ஒரு படிக்கட்டில் காலை வச்சுட்டு எத்தனை மணிக்கு போவோம், என்ன மணிக்கு பண்ணாமல் குறிப்பிட சொல்லல சார். வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்க, டைம் கேட்காதீங்க சார், உங்கள் டயத்துக்கு நாங்கள் கொண்டு போய் இறக்கிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது வீட்டில் அண்ணியும் சரி உங்கள் பிள்ளைகளும் சரி என்ன சொல்லி அனுப்புவாங்க உங்களை? வீட்டில் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, வண்டி பத்திரமா ஓட்டுங்க, எங்களையும் நினச்சிக்கோங்க, உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. எனக்கு என்ன டவுட்னா, எதுக்கு இந்த தொழில்? வேற லோக்கலே ஒரு ஆஃபர் ரிஃபர் போயிட்டு ஒரு வேன் எடுத்து போகலாம்ல நீங்கள்? அதான் சரி, தொழில் படித்தாச்சு, மோட்டார் தொழில் நமக்கு நம்மளை விட்டு போகாது. இதுதான் தொழில், இதுதான் வாழ்வாதாரம். நமக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. தெரிஞ்சாலும் அந்த வேலையில் போய் நின்னாலும் கஷ்டமாக இருக்கும். இது மோட்டார்லேயே கிடந்து ஊறியாச்சு. அதான் சார். உங்களை எல்லாரும் இறக்கி விட்டதுக்கு அப்புறமா டிரைவருங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு இங்க வந்து இந்த வண்டி ஆல்ட்டு போட்டு இவங்க மேல போயிட்டு நல்லா ஏசி ஆன் பண்ணி அந்த பர்த்ல நல்லா செம்மையா தூங்குவாங்க, கட்டிங்கிட்டே போட்டு நல்லா தூங்குவாங்க அப்படி சொல்லிட்டு தான் நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க. அது தப்பு. அப்படி தூங்க முடியாது. ஓனருங்க விட மாட்டாங்க. இங்க வந்த உடனே ஓனருங்க செல்போன்ல ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடமே கதன்னு அப்படி கொளுத்தம். எப்படின்னா, இந்த சேவு மிச்சர் பலகாரம் சீக்கிர அடுப்பங்கரை இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு தகன்னு எரியும். அந்த வெக்க காட்டுல இவங்க வந்து படுத்திருப்பாங்க. அது உள்ள படுக்க முடியாது, அது இதை விட எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனோண்டு காத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, இதெல்லாம் லக்கேஜ் பொருட்கள் வைக்கிற இடம். பேசஞ்சர் எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து போனதுக்கு அப்புறம் இதுலதான் அண்ணன்மார்க படுத்து தூங்குவாங்க. இந்த இடத்துல 1 மணி நேரம் கூட என்னாலே உங்களாலையும் படுத்து தூங்க முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு இங்க பாருங்களேன், இவ்வளவு இடிச்சுக்கிட்டு தான் போனோம். இங்க பாருங்க, இது என் மண்டல தட்டும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படித்தான் உள்ள போயிட்டு இந்த பக்கம் ஒரு பெட்ஷீட்டை வச்சு இப்படி நீட்டி இப்படி படுத்துப்பாங்க. மழையெல்லாம் பேஞ்சா இந்த பக்கம் மழை அடிக்கும், காத்தடிக்கும், வெயில் அடிச்சா அப்படியே அனல் காத்து வெக்க காத்து வீசும். அதுல வேற வழி இல்ல, பனியனி சட்டை எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு ஜட்டி ஒரு டவலை மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே தூங்குவாங்க. 8 மணி நேரம் நிம்மதியா தூங்க மாட்டாங்க. 1 மணி நேரம் தான் கண்ணா சருவாங்க. அந்த விடிய கண்ணு முழிச்சு ஓட்டினாங்கல்ல, அந்த கண்ணு எரிச்சல் அடங்க இருக்காதான் அப்படியே படுத்து கிடப்பாங்க வெக்கையில, அப்படியே விசிறிக்கிட்டு. வேற வழி இல்ல. இப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கையை தான் டிரைவர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்களா பேசஞ்சர் அப்படின்ற பேர்ல தொல்லை கொடுக்குறீங்க. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது பிஸ்லரி வாட்டர், ஐஸ் வாட்டர் எல்லாம் சூப்பரா பிடிச்சுதான் கொண்டு போவோம். ஆனா டிரைவர் அண்ணங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் டீசல் பெட்ரோல் பிடிச்சு வைக்கிற கேனு. இதுலதான் அவங்க நல்ல தண்ணி பிடிச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரி வாளில இந்த மாதிரி 2 லிட்டர் இதைத்தான் பிடிச்சு வச்சுட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சூப்பரா இருக்குமானா கிடையாது. அடிக்கிற ஹீட்டுக்கு உள்ள இருந்து ஒரு மாதிரி கெமிக்கல் ஃபார்ம் ஆகி அது உங்களுக்கு உடம்புக்கே கெடுது. இருந்தாலும் அவங்களுடைய பொழப்பு இதுதான். இப்ப நான் சொல்ல போற இந்த பாயிண்ட் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு. ஸோ நிறைய பெண் பிள்ளைகள் சவுத்துல இருந்து சென்னைக்கு வர்றாங்களா, படிக்கிறதுக்காக வேலைக்காக வர்றாங்க. அவங்க இங்க வேலை பார்த்து படிச்சுட்டு இருக்கும் போது இங்க ஒரு பையனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இங்க இருந்து உங்களை பாக்குறதுக்கு ஆம்னி பஸ்ல புக் பண்ணி ஊருக்கு வரும்போது லவ்வரையும் கூட்டிட்டு வரலாமே அப்படின்றதுக்காக டபுள் பர்த் புக் பண்ணிட்டு அந்த பையன் கூடயே சேர்ந்து விடிய கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டு தான் வர்றாங்க. உங்க ஊருக்கு வந்து முன்னாடி இறங்குறதுக்குள்ள அந்த பையன் இறங்கி ஓடி போயிடறான். அண்ட் அது மட்டும் இல்லாம அதே பையன் உங்க ஊர்ல இருந்து உங்க பொண்ணு அனுப்பி விடுவீங்களா, சரி தாய் பத்திரமா சென்னைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு, அப்போ உங்க பொண்ணு சிங்கிள் பர்த் தான் உங்ககிட்ட புக் பண்ணிருக்கேன்னு போய் சொல்லிட்டு டபுள் பர்த் புக் பண்ணிட்டு அதுல முதல்ல இந்த பொண்ணு ஏறி உட்காந்துக்கிட்டு பஸ் போக போக அடுத்தடுத்த போர்டிங் பாயிண்ட்ல அவன் லவ்வரை ஏற வச்சிருவா. சோ திரும்ப 2 பேர் இங்க இருந்து போறாங்க. இப்படி பெற்றோர்களை ஏமாத்திட்டு நிறைய பெண்கள் ஆம்னி பஸ்ல அட் அ டைம்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லவ்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, கண்ட்ராவெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. 5 நிமிஷம் போர்டிங் பாயிண்ட்டுக்கு பஸ் லேட்டா வந்தா கோபப்பட தெரியுற உங்களுக்கு என்ன சீட்டு தூசியா இருக்கு, என்ன போர்வை அழுக்கா இருக்கு, வாட்டர் பாட்டில காணும் அப்படி சொல்லிட்டு நீங்க எல்லாம் கோபப்படுறீங்களா? அப்போ நீங்க கிளம்பி போகும்போது அதே மாதிரி சுத்தமா வச்சுட்டு போனோம்ல. முக்காவாசி பேசஞ்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்லீப்பர் பர்த் ஆகட்டும் சிட்டிங் ஆகட்டும் அதுல வந்து இவங்க தின்றதை அப்படியே போட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சுச்சு வந்துருச்சு அப்படின்னா டிரைவர்களை எழுப்பி விடாம வாட்டர் பாட்டில பிடிச்சு ஓரம் வச்சுட்டு போயிடுறாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, கேரி பேக் இருக்கும் பாத்தீங்களா, அதுல சுச்சா போயிட்டு கேரி பேக் அப்படியே முடிச்சு போட்டு மொத்தமா அப்படியே கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த ஊருக்குள்ள
இந்த கிராம பக்கத்துல ஆலமரத்துல மூட்டை மூட்டையா கட்டி தொங்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சாவை கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. நிறைய பெண்கள் அவங்களோட பீரியட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். அதை பண்ண தெரியாம நிறைய பெண்கள் வந்து அந்த படுத்துட்டு வர்ற பெட்டு மேல இப்படி ஓரமா தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதை எடுக்கிறது உங்க கூட பிறக்காத ஒரு அண்ணமா இருக்குதானே, உங்களுடைய அப்பா வயசுல இருக்கிறதானே இதெல்லாம் எடுக்கிறாரு. அப்போ உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கணும்ல. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு டிரைவர் ஆனாங்க சரியில்லை, டிரைவர் ஆனா சீட்டு இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டுமே நிறைய பேசஞ்சர் குறை சொல்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்களா அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா அது உங்க வீடு மாதிரி நினைச்சு சேஃபா போங்க, சேஃபா வாங்க. இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் டெய்லி 150 ரூபாய் இங்க ஆல்ட்டு போறதுக்கு கட்டுறாங்க. ஒரு நாளைக்கு இங்க 200க்கும் மேற்பட்ட பஸ்கள் வந்து ஆல்ட் ஆயிட்டு போகுது. அப்படிங்கும்போது இந்த டிரைவர் அண்ணாமார்களுக்கு ப்ராப்பரான ஒரு பாத்ரூம், கழிவறை, குளியலறை, எல்லாம் தண்ணி வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸோ இவங்க குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல இருந்து வரும்போதே இந்த டீசல் கேனு, பெட்ரோல் கேன் இருக்கு பார்த்தீங்களா, நீல கலர பெருசா, அதுல தண்ணியை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி டிக்கில சைட்ல வச்சுப்பாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி வச்சு ஊத்தி அதுலதான் குளிப்பாங்க. ஏன்னா குளிக்கிறதுக்கு இங்க வசதி இல்ல. துண்டு இண்டா கட்டிக்கிட்டு 2 பஸ்ஸுக்கும் நடுவுல தான் அப்படியே நின்றுட்டு அப்படியே குளிப்பாங்க. அப்படியே தோட்டுறது, அப்படியே ஜட்டிட்டு மாத்துறது, அப்படியே கிளம்புறதான். எங்க தூங்குவான்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன், கீழே தான் படுத்து தூங்குவாங்க. இதுல 2 பாத்ரூம். ஒரு டிரைவர் அண்ணங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்மளை காலங்காலத்துல இறக்கி விட்டுருவாங்க. நம்ம இறங்கினோடனே நமக்கு அர்ஜென்டா இருக்குன்னு வீட்டுக்குள்ள போய் 2 பாத்ரூம் போவோம். இவங்க எல்லா டிராப்பிங் பாயிண்ட்லயும் எல்லாரும் இறக்கி விட்டு இங்க வர்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும். அப்போ அவங்களுக்கு 2 பாத்ரூம் எவ்வளவு அர்ஜென்டா இருக்கும். அதே மீறி அவங்க வந்து நிம்மதியா ஆல்ட்ட போட்டுட்டு போலான்னு பார்த்தா இங்க 2 பாத்ரூம் போறதுக்கு வசதி கிடையாது. இந்த பக்கம் முள்ளுக்காட்டு பக்கம் தான் போன வெட்ட வெளியா, அங்க இப்ப லாக் போட்டு வச்சுட்டாங்க. சோ என்ன பண்ணணும் தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்க. சோ மக்களே, தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா ஓடக்கூடிய ஆம்னி பஸ்களுடைய டிரைவர்கள், கண்டக்டர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்கள கஸ்டமர்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு சிலவங்க எவ்வளவு தவறா நடந்துகிட்டு, கேவலமா நடந்துகிட்டு, இந்த பஸ்ஸையும் கேவலப்படுத்தி பஸ்ஸை லாட்ஜ் ஆக்கி, ஓயர் ரூம் ஆக்கி, இவங்களையும் ஒரு கிளீனர் மாதிரி ஆக்கி, எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ஸோ ஒரு சில மக்கள் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்க பஸ்ல வந்தீங்கன்னா ஒழுங்கா வாங்க, வந்தோமா போனோமான்னு இருங்க. அதை விட்டுட்டு பஸ்லயே கக்கா போறது, சுச்சா போறது, அவங்க அதான் சொல்றாங்க, எப்ப சொன்னா நாங்க இறக்கி விடுவோம், எங்களுக்கு என்ன தலையெழுத்தா, லேடிஸ் எல்லாம் கேட்கறாங்க, நாங்க ஓரங்கட்ட செய்யறோம், பெட்ரோல் பங்க் எல்லாம் கட்டுறோம், ஆனா வீம்புக்குனே சில பேர் சீட்ல போறாங்க அப்படின்னு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சில பேர் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ காட்டலாம் பாத்தீங்களா, பண்றாங்க, பஸ்ஸுக்குள்ளே தப்பு பண்றாங்க. அவங்க கிட்ட கேட்க முடியாது, ஏன்டா பஸ்ஸுக்குள்ள வச்சு இப்படி பண்றேன்னா, யோ ஏன் ஜிட்டியா, நான் புக் பண்ணிருக்கேன், நீ எதுக்கு திறந்து பாக்குற. ஒரு பேசஞ்சரோட இந்த மாதிரி ஒரு இது கெட்டு போச்சு, பேசஞ்சரோட நிம்மதி கெட்டு போச்சு, நீ திறந்து பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே கேச போட்டுருவாங்க. மக்களே, இந்த செய்தியை பார்க்குற டிரைவர்கள், கிளீனர்கள், கண்டக்டர்கள், உங்களோட வழியில பத்தி நான் சொல்லிட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னும், கஸ்டமர் உங்களை எந்த அளவுக்கு கேவலமான முறையில் நடத்துறாங்க, ஒரு சில கஸ்டமர்ஸ் எப்படி நல்ல விதமா நடத்துறாங்கன்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.